இவனுங்க கிணறு தோன்றதுக்கு கடப்பாரை வாங்குறதுக்காக சந்தைக்கு வந்திருப்பானுங்க. சோ கடப்பாரையுமே என்ன விலைன்னு சொல்லி இந்த பையன் கேட்கும் போது 5 அடி இருக்கிற கடப்பாரை 500 ரூபா வரும்னு சொல்றாரு. ஆனா இந்த பசங்க கிட்ட கடப்பாரை வாங்குறதுக்கு காசே இல்லாதனால காசு இருந்தா வந்து கடப்பாரை வாங்கிக்கோன்னு சொல்லி கடைக்காரமே அனுப்பிச்சிடுறாரு. அந்த பசங்களுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியாம இதுல ஒருத்த வச்சிருந்த சைக்கிள் 150 ரூபாய்க்கு வித்துறான். அப்பயுமே அந்த கடப்பாரை வாங்குறதுக்கு காசு பத்தாதனால மத்தவனுங்க எல்லாருமே அவனுக்கு வீட்டுல இருக்க பணத்தை எடுத்துட்டு வருவானுங்க. சோ கடைசியா அந்த கடப்பாரை வாங்குறதுக்கான அமௌண்ட்டுமே சேர்த்து அவர்கிட்ட காசு கொடுத்துட்டு அந்த கடப்பாரையுமே வாங்கிட்டு வரானுங்க. அதுக்கப்புறம் கடப்பாரையுமே வாங்கியாச்சு. மண்ணை எடுக்கிறதுக்காக மம்முட்டி சட்டியெல்லாம் இல்லாம என்ன பண்றதுன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அதுல இருந்த ஒருத்தனுமே நம்ம ஊர்ல நிறைய பேர் மம்முட்டி சட்டியெல்லாம் வீட்டுல வச்சிருக்காங்க, யாருக்கு தெரியாம நைட்ல போய் எடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்றான். அடுத்த நாள் அவங்க பாட்டியுமே தூங்கி இருக்க நேரமா பார்த்து வீட்டுக்கு வெளியவே தண்ணி பார்த்து வச்சிருக்க இடத்துல கிணறு தோண்ட ஆரம்பிக்கிறானுங்க. பாட்டியுமே தூங்கி எந்திரிச்சு ஒருமே ஓபன் பண்றதுக்காக இழுத்து பாக்குறாங்க. ஆனா அவன் வெளியே இருந்து தாப்பால் போட்டனால அவங்களால திறக்க முடியாம போயிருது. ஆக்சுவலா அந்த பையன் தண்ணி இல்லாம விவசாயத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு வரத பார்த்துட்டு பாட்டி கிட்டயுமே கிணறு தோன்றத பத்தி பேசியிருப்பான். ஆனா அவங்க பாட்டி அதெல்லாம் வேணான்னு சொன்னதுனால பேச்சுக்கு மாறாதான் அவங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறான். சோ அவங்க பாட்டியுமே அவங்க பண்ற விஷயம் எல்லாம் பார்த்துட்டு அந்த இடத்துல கிணறு தோண்டாதீங்கடான்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. ஆனா அவனுங்க அதெல்லாம் கேட்காம ரொம்ப நேரம் தோண்டிட்டு இருப்பானுங்க. தோண்டிட்டு இருக்கனால அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தண்ணி தவிக்க ஆரம்பிச்சிருது. பையனை குடிக்கிறதுக்கு தண்ணியுமே எடுத்துட்டு வர சொல்றானுங்க. இன்னுமே தண்ணி எடுத்துட்டு வரதுக்காக அவங்க பாட்டி முழிச்சிட கூடாதுன்னு பொறுமையா வீட்டுக்குள்ள வந்து தண்ணியுமே ஊத்தி எடுத்துட்டு போலான்னு போகும்போது உங்க பாட்டி யூஸ் பண்ற குச்சியுமே கீழே விழுந்து இருக்கிறத பார்த்துட்டு எடுத்து அவங்க பாட்டி கிட்ட வச்சுட்டு அவங்க பாட்டியுமே எழுப்புறான். அவங்க பாட்டியுமே எந்திரிக்காதனால அவங்க இறந்து போயிருப்பாங்கன்னு நினைச்சு இவனுமே பயந்து போய் உனங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுல உட்காந்து அழுதுட்டு இருப்பான். அவனுங்க ஃப்ரெண்ட்ஸுமே இதெல்லாம் ஊர்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இவங்க பாட்டியை நம்ம தான் கொன்னோன்னு சொல்லி நினைச்சுப்பாங்கன்னு சொல்றான். அதுக்கு அவனுமே இது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு குழி தோண்டி இருக்கிற இடத்துலயுமே தண்ணி வராதனால அந்த குழியிலே அவங்க பாட்டியை புதைக்கிறதுக்காக எடுத்துட்டு போவாங்க. பாட்டி யூஸ் பண்ண தோப்பையுமே எடுத்துட்டு வந்து குழியில போடுறதுக்காக அவனுமே போய் எடுத்துட்டு வருவான். அந்த நேரம் பார்த்து அவனுங்க கிணறு வெட்டின இடத்துல பூமிக்குள்ள இருந்து தண்ணியுமே வர ஆரம்பிக்குது. பார்த்துட்டு அவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாய் டான்ஸ் ஆடிட்டு இருப்பானுங்க. ஆனா அந்த பையன் அவங்க பாட்டி இருந்ததை நினைச்சு அழுதுட்டு இருக்கும் போது டான்ஸ் ஆடிட்டு இருக்க பசங்க மேல சேர தூக்கி அவங்க பாட்டி அடிச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா அவங்க பாட்டி தூங்கிட்டு இருக்கும் போது அவங்கள தூக்கிட்டு வந்து இவனுங்களா சேர்ந்து அவங்க பாட்டியை குழிக்குள்ள போட்டு வச்சிருப்பானுங்க. அவங்க பாட்டியுமே எந்திரிச்சு வந்ததும் அவங்கள பார்த்து பயந்து போய் ஓடிடுறானுங்க. இவனுமே அவங்க பாட்டி உயிரோட வந்ததும் சந்தோஷத்துல அவங்கள கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருப்பான். அவங்க பேர கிணறு வெட்டினதுல தண்ணி வந்தனால அவங்களுமே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க.